ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 26:48 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். யார் அடையாளம் சொல்லியிருந்தாங்க பாருங்க? கூடவே பழகுன யூதாஸ் தான் பாருங்க இயேசு காட்டி கொடுப்பதற்கு ஒரு அடையாளத்தை வச்சான். என்ன அடையாளத்தை வச்சிருக்கான் பாருங்க? போய் இந்த மாதிரி அடையாளத்தைய வச்சு பாருங்க ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கணும். முத்தம் செய்து நான் யாரை காட்டி கொடுக்கிறேனோ அந்த மனுஷனை தான் நீங்க பிடிச்சு சிறையில அடிச்சு பாருங்க சிலுவையில நீங்க கொண்டு போய் கொடுமை பண்ணி சாகடிக்கணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்கவா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்? அதாவது உங்க கூட யாரெல்லாம் அதிகமா பழகிட்டு இருக்காங்களோ நீங்க அவங்க கிட்ட உஷாரா இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல போதனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் கூட பழகுன யூதாஸ் பாருங்க பணப்பைய வச்சுக்கிட்டு இருந்து இங்க ஒரு கேஷியர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான் யூதாஸ். அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு விரோதமா பாருங்க 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள அடையாளமே தெரியாம நம்ம எல்லார்கிட்டையும் யதார்த்தமா பழகிட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தமா பழகுறது நல்லதுதான். ஆனா ஆண்டவர் ஒரு அடையாளத்தை நமக்காக காட்டுவாருங்க. எப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, உங்ககிட்ட நல்லா பழகுறாங்க, அவங்கதான் என்னோட ஃபிட்டு, அவங்கதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது திடீர்னு பாருங்க ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படின்னா அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உங்க பர்சனல் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி அவங்க பின்வாங்கி போயிட்டு இருப்பாங்க. அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இவங்கெல்லாம் யூதாஸ் காரியத்தோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. நண்பரா இருக்கிறவங்க பாருங்க நமக்காக உதவி செய்யலன்னா கூட பாருங்க நல்ல விஷயத்த மட்டும் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதே சமயத்துல நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட போய் குறை சொல்ல மாட்டாங்க, அடையாளத்தையும் காட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனா பின்னாடி பாருங்க நம்மளை பத்தி வண்டியா குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் செய்தோமோ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இல்ல உறவினர் சொல்லி நம்ம யார்கிட்ட க்ளோஸா இருக்கிறோமோ அவங்க கிட்ட தான் போயிட்டு பாருங்க நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவோம். எதுக்காக ஷேர் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுவோம். ஆனா அந்த ஆறுதல் வார்த்தை நமக்கு கிடைக்குதோ இல்லையோ பாருங்க நம்ம கதையை போய் ஊரா சொல்றதுக்கு நாமே போயிட்டு அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஆயிடும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? எல்லார்கிட்டையும் போய் பாருங்க அவங்க கதையை மறைக்கிறதுக்காக நம்ம கதையை போய் தினமும் அது ஒரு கதையாவே அது ஒரு வேலையாவே எடுத்து பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி அடையாளத்தை நீங்க என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, சில நாட்கள் ஆரம்ப நிலையில நல்லா அவங்க கூட பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலம் போன அப்புறம் பாருங்க உங்களை விட்டுட்டு வேற நண்பரோட பழகுவாங்க, வேற ஆட்களோட க்ளோஸ் ஆயிடுவாங்க. இவங்களை நம்பி நம்ம போறதுனால நம்ம லைஃப் லாங் பாருங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்ல நல்ல ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு அங்கத்தினராகவோ இவங்களெல்லாம் சேர்த்துக்கவே கூடாதுங்க. ஏன்னா யூதாஸ் காரியத்து கூட இயேசு கிறிஸ்து உயிரோட வாழும் பொழுது அவர் கூட இருந்தவர் தான். ஆனா அவரை காட்டி கொடுக்க பாருங்க ஒரு பணத்துக்காக காட்டி கொடுக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஆனா அங்க ஒரு பிதாவினுடைய திட்டம் இருந்துச்சு, அதனால காட்டி கொடுத்தாங்க. தேவனுடைய திட்டம் முடிஞ்சுது, அதனால சரின்னு சொல்லலாம். ஆனா இந்த உலக பிரகாரமா வாழ்ற நம்ம கூட பாருங்க சில வேளைகள்ல நம்ம கூட பழகுறவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆகையால் தான் இந்த அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் கூட நிறைய இடங்கள்ல பாருங்க நிறைய பேர்கிட்ட பழகும் போது பேசும்போது யதார்த்தமா பேசுவேன். எல்லாருமே இவ்வளவு வெகுளித்தனமா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த வெகுளித்தனத்தினால சில பிரச்சனைக்குள்ள மாட்டும் போதுதான் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களா, இவங்கெல்லாம் ஒரு காரியத்தோட தான் பழகிருக்காங்க, நமக்கு தான் இது இவ்வளவு காலம் தெரியாம போச்சேன்னு சொல்லி பின்புதான் பாருங்க வேதத்தின் அடிப்படையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவருடைய வேதத்துல எழுதியிருக்கிற பிரகாரம் பாருங்க நம்ம வாழ்ந்தா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்போம் பாருங்க. இதுக்கு மேல பிரச்சனையை தவிர்க்க நம்ம ஆண்டவர் சொல்றதை நம்ம கேட்போம் பாருங்க. இனி பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு வேதத்தின் அடிப்படையில வாழ நம்ம முயற்சிப்போம். நம்ம இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, இப்படிப்பட்ட அடையாளம் நமக்கு ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, இனி யாரெல்லாம் நம்ம கூட பழகுறாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க ஒரு நல்ல நண்பனா இருக்காங்களா இல்லையா என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க தாவீதுக்கு கூட ஒரு நண்பன் இருந்தான் இல்லையா, யோனத்தான். அவன் பாருங்க தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுத்தான். ஆனா உயிரை எடுக்கிற நண்பர்களும் கூட இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்னை காலகட்டத்துல பாருங்க தந்திரமா கூட்டிட்டு போய் சில கொலைகள்லாம் நடக்க என்ன காரணம் அப்படின்னா, நண்பர்களை நம்பி போறதுனால தானே.
அப்போ அந்த நண்பர்கள் நமக்கு உண்மையா இருக்கிறாங்களான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளம் கேட்கிறது தப்பு இல்லையே. வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல அடையாளம் என்ற ஆண்டவரே தலைப்புல நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு நெறைய நேரங்கள்ல எந்த ஒரு அடையாளமுமே தெரியாம நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இது சரியான ரூட்டா, இல்ல தப்பான ரூட்டான்னு எங்களுக்கு தெரியல. அது நண்பர்கள் வழியா இருந்தாலும், குடும்ப அங்கத்தினர் ஒரு உறவினரா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க பேச்ச கேட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லாத ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை நீங்க மாற்றி, ஆண்டவரே எங்கள் வழிய நீங்க நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. "உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன்னு" சொன்னீங்க. அப்படி ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்கப்பா. ஒரு மனுஷன் ஆண்டவரே எங்ககிட்ட பேசுறவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, தப்பானவங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் தாமே எங்களுக்கு உணர்த்தி, எங்களுக்கு ஆண்டவரே இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறீர். நீங்க ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.